Spiritual Adoption. This message was delivered by Brother William Marion Branham on Sunday morning, September 23, 1956, at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. ஆவிக்குரிய புத்திர சுவிகாரம். இந்தச் செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரானம் அவர்களால் செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி 1956ஆம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெபர்சன்வில்லில் உள்ள பிரானம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. When I was a boy, my daddy was different from what some of the modern fathers are today. My daddy believed in giving whippings. He really gave them. நான் ஒரு பையனாய் இருந்தபோது என்னுடைய தகப்பனார் இன்றைய நவீன தகப்பன்மார்கள் சிலர் இருப்பதை காட்டிலும் வித்தியாசமானவராய் இருந்தார். என்னுடைய தகப்பனார் சவுக்கடி கொடுப்பதில் நம்பிக்கை கொண்டிருந்தார். அவர் உண்மையாகவே கசையடி கொடுத்தார். We remembered him, and I yet today of 47 years I remember them. But it done me good. It trained me. If I could go to the grave today and raise him up, the first thing I'd do is shake his hands and hug him for what he'd done. நாங்கள் அவைகளை நினைவு கூர்ந்தோம். நான் அதே சமயத்தில் இன்றைக்கு 47 வருடங்களாக நான் அவைகளை நினைவு கூறுகிறேன். ஆனால் அது எனக்கு நன்மை செய்தது. அது எனக்கு பயிற்சி அளித்தது. என்னால் இன்றைக்கு கல்லறைக்கு சென்று அவரை எழுப்ப முடிந்தால் நான் செய்யும் முதல் காரியம் அவருடைய கரங்களை குலுக்கி அவர் செய்ததற்காக அவரை கட்டித் தழுவது. If I feel that way about my earthly father, what will it be that day? Amen. When we stand in his presence, when we see that things happen to us for our good, that he had to cut us a little bit here. நான் என்னுடைய பூமிக்குரிய தகப்பனை குறித்து அந்த விதமாக உணர்ந்தால் நாம் அவருடைய பிரசன்னத்தில் நிற்கும்போது அந்நாளில் அது என்னவாயிருக்கும்? நம்முடைய நன்மைக்காக நமக்கு சம்பவிக்கிற காரியங்களை நாம் காணும்போது அவர் நம்மை இங்கே சிறிது சிறிதாக வெட்ட வேண்டியதாயிருந்தது. And child train us and take off the things of the world and let us walk as humble children before him. நம்மை பயிற்றுவித்து உலகத்தின் காரியங்களை எடுத்து போட்டு நாம் அவருக்கு முன்பாக தாழ்மையான பிள்ளைகளாக நடப்போம். May seem hard at the beginning, but God knows what he's doing. Sure. He knows what he's doing. துவக்கத்தில் கடினமாக தோன்றலாம். ஆனால் தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நிச்சயமாக அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். And then as the Holy Spirit begins to bring word, then if the child has not been obedient when it becomes a maturity, the age of maturity, then அப்பொழுது அவர் பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையை கொண்டு வர துவங்குகையில் பின்னர் குழந்தை முதிர்ச்சி அடையும் போது, அதாவது முதிர்ச்சி அடையும் போது கீழ்ப்படிதலுடன் இருக்கவில்லை என்றால், the child is always a son, certainly, but it loses something. அந்த குழந்தை எப்பொழுதுமே ஒரு குமாரனாகவே இருக்கிறது, நிச்சயமாகவே. ஆனால் அது ஏதோ ஒன்றை இழக்கிறது. And here's a point that I want to drive home. May the Holy Spirit take it to every heart of you believers. இங்கே நான் அதை வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் அதை விசுவாசிகளாகிய உங்களுடைய ஒவ்வொரு இருதயத்திற்கும் கொண்டு செல்வாராக. Just because you are a believer, certainly you have everlasting life. God said so. But would you want to just get in, as Job said, by the skin of your teeth? நீங்கள் ஒரு விசுவாசியாய் இருக்கிறபடியால் நிச்சயமாகவே நீங்கள் நித்திய ஜீவனை உடையவர்களாய் இருக்கிறீர்கள். தேவன் அவண்ணமாய் கூறினார். ஆனால் யோபு கூறினது போல உங்களுடைய பற்களை மூட தோல் மாத்திரம் தப்பியது போல உள்ளே நுழைய நீங்கள் விரும்புகிறீர்களா? Would you just want to come before the Father and the talent that he's given every one of you as being negative, you just didn't use it? Or you let something else stand in your way? நீங்கள் பிதாவுக்கு முன்பாக வர விரும்புவீர்களானால் அவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தாளந்து கொடுத்திருக்கிறபடியால் நீங்கள் அதை உபயோகிக்கவில்லை என்றால், அல்லது வேறு ஏதோ காரியம் உங்களுடைய வழியில் நிற்க அனுமதித்து விட்டீர்களா? You let little petty things that meant nothing to you, after all, little fusses and stews and arguments and church differences, take the meekness and gentleness from your life. உங்களுக்கு பொருந்தாத சின்ன சின்ன காரியங்களை, சின்ன சின்ன வம்புகள், சண்டைகள், வாக்குவாதங்களை மற்றும் சபை வேறுபாடுகளை எல்லாம் நீங்கள் அனுமதிக்கிறீர்கள்.
அது உங்களுடைய ஜீவியத்திலிருந்து சாந்தத்தையும் தயவையும் எடுத்து போடுகிறது. Would you want to stand before the Father like that? I don't believe you would. I don't believe that you would do it. Neither would I. நீங்கள் அந்த விதமாக பிதாவுக்கு முன்பாக நிற்க விரும்புகிறீர்களா? நீங்கள் அவ்வாறு செய்வீர்கள் என்று நான் நம்பவில்லை. நீங்கள் அதை செய்வீர்கள் என்று நான் நம்பவில்லை. நானும் அவ்வாறு செய்ய மாட்டேன். I want him to say it was well done. Not by the skin of my teeth, but it was well done, my good and faithful servant. எப்படியாய் அவர் அது நன்றாய் செய்யப்பட்டது என்று கூற விரும்புகிறேன். என்னுடைய பற்களை மூட தோல் மாத்திரம் தப்பியது போல என்று அல்ல, ஆனால் நல்லதும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே. Enter into the joys of the Lord, for you did well with what you have to do. நீ செய்ய வேண்டியதெல்லாம் நீ நன்றாக செய்தபடியால் கர்த்தருடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. Maybe you're a housewife. If you are, God made you a teacher of your children. Do a good job out of it. நீங்கள் ஒரு இல்லத்தரசியாக இருக்கலாம். நீங்கள் அப்படி இருந்தால் தேவன் உங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசிரியராக உண்டாக்கினார். அதிலிருந்து ஒரு நல்ல வேலையை செய்யுங்கள். Regardless of what you have to do, do it well. நீங்கள் என்ன செய்ய வேண்டி இருந்தாலும் அதை நன்றாக செய்யுங்கள். Notice, then if the child did prove to be a real worthy of the things that the father had over his kingdom. அப்படியானால் கவனியுங்கள், தகப்பன் தன்னுடைய ராஜ்யத்தின் மேல் கொண்டிருந்த காரியங்களுக்கு அந்த பிள்ளை உண்மையாகவே தகுதியுள்ளவனாக நிரூபிக்கப்பட்டால், And had been a real faithful child. Then the tutor brought message to the father, "Oh, your son." உண்மையாகவே உண்மையுள்ள பிள்ளையாக இருந்தால் அப்பொழுது அந்த ஆசிரியர் தகப்பனிடம், ஓ உம்முடைய மகன் என்ற செய்தியை கொண்டு வந்தார். Oh, that's the message I want him to bring for you and I. Oh, your son. His whole thoughts is upon you. All he's trying to do is to please you. ஓ, இப்பொழுது அந்த செய்தியையே அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கொண்டு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஓ, உம்முடைய மகன், அவனுடைய சிந்தனைகள் முழுவதும் உம்மையே சார்ந்திருக்கிறது. அவன் எல்லாமே உம்மை பிரியப்படுத்தவே முயற்சிக்கிறான். He's so interested in your affair till it's hard to hold him down. அவன் உம்முடைய காரியத்தில் மிகவும் அக்கறை கொண்டிருக்கிறான். அவனை அடக்கி வைப்பது கடினமாய் உள்ளது. I'd rather be just a little overzealous about the Father's kingdom and to have no zeal at all for it. I'd rather overwork. And as the Church of Christ preacher told me some time ago, நான் பிதாவின் ராஜ்யத்திற்காக வைராக்கியம் இல்லாமல் இருப்பதை காட்டிலும் அதை குறித்து சற்று அதிக வைராக்கியமாக இருப்பதையே விரும்புகிறேன். நான் அதிகமாக வேலை செய்ய விரும்புவேன். கொஞ்ச காலத்திற்கு முன்னர் ஒரு கிறிஸ்துவின் சபை பிரசங்கியார் என்னிடம் கூறியது போல, Mr. Branham, I'd rather wear out than rust out. And that is a lot of truth. I'd rather wear out and die in the harness, as Brother Neville said, than to refuse to have the harness on. திரு பிரணாமே, நான் துருபிடிப்பதை காட்டிலும் நான் தேய்ந்து போவதையே விரும்புவேன் என்றார். அது நிறைய உண்மையாயுள்ளது. சேனம் அணிந்து கொள்ள மறுப்பதை காட்டிலும் சகோதரர் நெவில் கூறினது போல நான் சேனத்தில் மரிப்பதையே விரும்புவேன். You can't do nothing any worse than to neglect to try. Let us do all we can. What you have to do with it. And the Holy Spirit, our tutor, will bring it to the Father. முயற்சி செய்யாமல் இருப்பதை விட மோசமான எதையும் நீங்கள் செய்ய முடியாது. நீங்கள் செய்ய வேண்டியவற்றோடு எங்களால் முடிந்த எல்லாவற்றையும் நாம் செய்வோம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆசிரியர் அதை பிதாவினிடத்தில் கொண்டு வருவார். And now notice, if the child become a gallant child, then it was told to the Father. And I just love the word. இப்பொழுது கவனியுங்கள், அந்த பிள்ளை ஒரு தீரமான பிள்ளையாக மாறினால் அப்பொழுது அது தகப்பனுக்கு கூறப்பட்டது. மேலும், ஓ, நான் வார்த்தையை நேசிக்கிறேன். At an appointed time, set by the Father alone, the child was, his glory and honor was manifested before the public. தகப்பனால் மாத்திரமே வைக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பிள்ளை அதன் மகிமையும் கனமும் பொது ஜனங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தப்பட்டது. The father taking his own child under a celebration and took him into the public places
after being his own son, born in his own house. தகப்பன் தன்னுடைய சொந்த குழந்தையை ஒரு கொண்டாட்டத்தின் கீழ் கொண்டு சென்று பொது இடங்களுக்கு அழைத்து சென்றான். அவருக்கு பிறகு அவரது சொந்த மகனாக இருந்து அவரது சொந்த வீட்டில் பிறந்தவர். Yet the son was placed positionally in the family to inherit all things the father had. Yes, it. அதே சமயத்தில் தகப்பனுக்கு உண்டாயிருந்த எல்லா காரியங்களையும் சுதந்திரிக்கும்படிக்கு குமாரன் குடும்பத்தில் ஸ்தானத்தில் வைக்கப்பட்டான். நீங்கள் அதை காண்கிறீர்களா? Now, if we'll be well behaved, some glorious day, we'll fall heir to all the things. இப்பொழுது நாம் நன்கு நடந்து கொள்வோமானால் என்றோ ஒரு மகிமையான நாளில் நாம் எல்லா காரியங்களுக்கும் சுதந்திரவாளியாகி விடுவோம். God in his appointed day, that he'll judge all men by Christ Jesus. The time will come when God will give out the rewards for those who were faithful and the rejection of those who failed to be faithful. தேவன் தம்முடைய நியமிக்கப்பட்ட நாளில் அவர் எல்லா மனிதரையும் கிறிஸ்து இயேசுவை கொண்டு நியாயந்தீர்ப்பார். உண்மையா இருந்தவர்களுக்கு தேவன் பலனை அளிக்கும் நேரம் வரும். உண்மையா இருக்க தவறுகிறவர்களின் புறக்கணிப்பு. Just before the going away of the Lord Jesus, God being in him, the dove leading the lamb, he came not to do his own, but to do the will of the Father that sent him. கர்த்தராகிய இயேசுவின் எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கு முன்பு தேவன் அவருக்குள் இருக்கிறார். புறா ஆட்டுக்குட்டியை வழிநடத்துகிறது. அவர் தமக்கு சொந்தமானதை செய்யாமல் அவரை அனுப்பின பிதாவின் சித்தத்தை செய்யவே வந்தார். He was led by the Spirit to take Peter, James, and John to this exceeding high mountain. I love it. அவர் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் இந்த மிகவும் உயரமான மலைக்கு கொண்டு செல்லும்படி ஆவியினால் நடத்தப்பட்டார். நான் அதை விரும்புகிறேன். And another point, if you'll excuse me for taking so much time, that I wish to place before this audience this morning, that this had another meaning to it. மேலும் மற்றொரு குறிப்பு, இவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டதற்காக நீங்கள் என்னை மன்னிப்பீர்களானால் நலமாயிருக்கும். ஆனால் இதற்கு வேறொரு அர்த்தம் உண்டு என்பதை இந்த காலையில் இந்த கூட்டத்திற்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். After leaving the mountain and coming down, the question was asked, who does man say I, the Son of Man, am? What does people say about me? மலையை விட்டு இறங்கி வந்த பிறகு இந்த கேள்வி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? யார் ஜனங்கள் என்னை குறித்து என்ன கூறுகிறார்கள்? As I am with you, and I have been made manifest to you. Now what does man say about me, the Son of Man? நான் உங்களோடு இருந்து நான் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது மனுஷகுமாரனாகிய என்னை குறித்து மனுஷர் என்ன கூறுகிறார்கள் என்று கேட்கப்பட்டது. Watch it. What a beautiful picture of the day. After you have received Christ, after you've been filled with the Spirit, what does man say about you then? அதை கவனியுங்கள். இன்றைக்கு என்ன ஒரு அழகான காட்சி. நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, நீங்கள் ஆவியினால் நிரப்பப்பட்ட பிறகு, அப்பொழுது மனிதர்கள் உங்களை குறித்து என்ன கூறுகிறார்கள்? What does man say that when they see your emotions so stirred until you can't hold your peace? நீங்கள் அமைதியா இருக்க முடியாத அளவிற்கு உங்களுடைய உணர்ச்சிகள் கிளர்ந்து எழுந்து The tears of joy will flow down your cheeks. When you can't keep your hands down when they're singing the songs of Zion. அவர்கள் சீயோனின் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கையில் உங்களுடைய கரங்களை உங்களால் தாழ்த்தி வைத்துக் கொள்ள முடியாத போது உங்களுடைய கன்னங்களில் சந்தோஷ கண்ணீர் வடிந்தோடும். When you can't hold your peace when you see sin and you must speak peacefully and quietly to them. What does man say about it? நீங்கள் பாவத்தைக் கண்டு அவர்களிடத்தில் சமாதானமாகவும் அமைதியாகவும் பேச வேண்டியிருக்கும் போது, உங்களால் அமைதியாக இருக்க முடியாது இருக்கும் போது ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? மனிதர் அதை குறித்து என்ன கூறுகிறார்கள்? What does man say that when you're laying, dying, miserable, wretched, in a dying condition? மனிதர்கள் என்ன கூறுகின்றனர்? அதாவது நீங்கள் கிடக்கும் போது மரித்துக்கொண்டு பரிதபிக்கப்படத்தக்கவராய் ஒரு மரிக்கும் நிலையில் And you ask some child of God to join with you in prayer for your healing.
You confess your faults and lay the thing before the Father. உங்களுடைய சுகமளித்தலுக்காக ஜெபத்தில் உங்களோடு சேர்ந்து கொள்ளும்படியான சில தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் கேட்டுக்கொள்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய தவறுகளை அறிக்கையிட்டு பிதாவுக்கு முன்பாக காரியத்தை வைத்து Father, forgive me, and now I accept Christ as my healer, and you're made well. பிதாவே என்னை மன்னியும், இப்பொழுதோ நான் கிறிஸ்துவை என்னுடைய சுகமளிப்பவராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறி நீங்கள் குணமடைந்து விட்டீர்களா? What does man say? Who I, the Son of Man, am? மனுஷகுமாரனாகிய என்னை மனுஷர் என்ன சொல்லுகிறார்கள்? I'm looking on an audience of people, and some of you I know, miserably years ago dying with cancer, the life stage. Some of you in all kinds of shapes, figures, blind. நான் ஒரு கூட்டத்தினரை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். உங்களில் சிலரை எனக்கு தெரியும். பரிதாபகரமாக அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் கடைசி கட்டத்தில் புற்றுநோயினால் மரித்துக் கொண்டிருந்தீர்கள். உங்களில் சிலர் பல்வேறு விதமான நிலைகளையும் தோற்றங்களையும் உடையவர்களாய் குருடாயிருக்கிறீர்கள். And God by His grace heals you. And as you give your gallant testimony in the face of people, தேவன் தம்முடைய கிருபையினால் உங்களை குணமாக்கினார். நீங்கள் ஜனங்களுக்கு முன்பாக உங்களுடைய தீரமான சாட்சியை அளிக்கையில் what does man say? That I, the Son of Man. மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? What did they say about it? How the picture has even changed from that day, though as black as it was. அவர்கள் அதை குறித்து என்ன கூறினார்கள்? கருப்பு நிறமாக இருந்த போதிலும் அந்த நாளிலிருந்து காட்சியானது எப்படியாய் மாற்றமடைந்துள்ளது? Some say it's fanaticism. Some called him Beelzebub. Some says it's mental telepathy. சிலர் அது மதவெறி என்கின்றனர். சிலர் அவரை பெயல்சபூல் என்று அழைத்தனர். சிலர் அது மனோதத்துவம் என்கின்றனர். Some says it's excitement. Some says it's fanaticism. Some says it's emotional. சிலர் அது உணர்ச்சி வசப்படுதல் என்கிறார்கள். சிலர் அது மதவெறி என்கின்றனர். சிலர் அது உணர்ச்சி வசப்படுதல் என்கின்றனர். But what do you say about it? What saith you about this thing? ஆனால் அதை குறித்து நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? எந்த காரியத்தை குறித்து நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். For precious Peter usually speaks out of turn. But this time he didn't. He said, "Thou art the Christ, the Son of the living God." I don't care what the rest of them say, that's what I know. Thou art the Christ, the Son of the living God. சிந்திக்காமல் செயல்படுகிற பேதுரு வழக்கமாக முறைமீறி பேசுவான். ஆனால் இந்த முறை அவன் பேசவில்லை. அவன், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. மற்றவர்கள் என்ன கூறினாலும் நான் கவலைப்படுகிறதில்லை. அதைத்தான் நான் அறிவேன். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். Listen, we can spend much time there. But let's go on. Jesus said, "Blessed." Though man may curse, though man may make fun, man may say you're a holy roller. கவனியுங்கள், நாம் அங்கே அதிக நேரத்தை செலவிட முடியும். ஆனால் நாம் தொடர்ந்து செல்வோம். இயேசு பாக்கியவான் என்றார். மனுஷர் சபித்தாலும் மனுஷர் பரியாசம் செய்தாலும் நீங்கள் ஒரு பரிசுத்த உருளையர் என்று மனிதர் கூறலாம். Man may call you any name under the sun, but he said, "Blessed art thou, Simon, by Jonas your father." மனிதர் உங்களை சூரியனுக்கு கீழே எந்த பெயராலும் அழைக்கலாம். ஆனால் அவரோ, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், உன்னுடைய தகப்பன். Here it is now. Are you ready? For flesh and blood has not revealed this to you. You never learned this through some dogmatic seminary. இதோ இப்பொழுது அது உள்ளது. நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. நீ இதை ஏதோ ஒரு ஸ்தாபன வேதாகம கருத்தரங்கு மூலமாக ஒருபோதும் கற்றுக்கொள்ளவில்லை. Neither did you learn it from some declaration of some man's theology. ஏதோ ஒரு மனிதனுடைய வேதசாஸ்திரத்தின் அறிக்கையிலிருந்து நீ அதை கற்றுக்கொள்ளவில்லை. Flesh and blood has not revealed this to you, but my Father which is in heaven has revealed this to you.
மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, ஆனால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்றார். See where it comes from? Through the tutor of the Holy Spirit has revealed it by the revelation. அது எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தீர்களா? ஆசிரியரின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் அதை வெளிப்பாட்டின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார். And I say unto thee, thou art Peter, little rock. I am the great rock. I'm the cornerstone. But you are the little rock that's placed upon me. நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுரு, சிறு கன்மலை. நானே மகத்தான கன்மலை, நானே மூலைக்கல். ஆனால் நீ என் மேல் வைக்கப்பட்டுள்ள சிறு கன்மலையாயிருக்கிறாய். The builders chose you. You never chose yourself. The builders chose you. கட்டிடம் கட்டுகிறவர்கள் உன்னை தெரிந்து கொண்டனர். நீ உன்னை ஒருபோதும் தெரிந்து கொள்ளவில்லை. கட்டிடம் கட்டுகிறவர்கள் உன்னை தெரிந்து கொண்டனர். The angels of God one night working in the quarry called you out. And you submitted yourself to me. தேவனுடைய தூதர்கள் ஒரு இரவு கற்சுரங்கத்தில் பணிபுரிந்து உன்னை வெளியே அழைத்த போது நீ உன்னை எனக்கு சமர்ப்பித்தாய். And I cut you in my own fashion. I made you the way that I wanted you to be. I've done the sawing. You just stood still. நான் என்னுடைய சொந்த பாணியில் உன்னை வெட்டினேன். நீ இருக்க வேண்டும் என்று நான் விரும்பின விதமாகவே நான் உன்னை உண்டாக்கினேன். நான் அறுக்கிறேன். நீ அப்படியே அசையாமல் நின்றாய். And I've placed you now as a little stone to fit in with some other stone to lead that stone, and this stone leads that stone, that stone. அந்த கல்லை வழிநடத்தும்படியாக, வேறொரு கல்லோடு பொருத்தும்படியாக இப்பொழுது நான் உன்னை ஒரு சிறு கல்லாக வைத்துள்ளேன். இந்த கல் அந்த கல்லை வழிநடத்துகிறது. அந்த கல்லை. And the cement of love is bringing you together, making the foundation, which I am, to be fitted together with every stone that professes my name and receives this revelation. அன்பின் உறுதியானது உன்னை ஒன்று சேர்த்து அஸ்திபாரத்தை உருவாக்கி என் நாமத்தை அறிக்கையிட்டு இந்த வெளிப்பாட்டை பெற்றுக் கொள்ளுகிற எந்த கல்லோடும் நான் பொருத்தப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்று கூறினார். And upon this rock, the revelation of God that'll stand still and be cut, the stone by the revelation, I'll build my church. And all the gates of hell shall not prevail against it. இந்த கல்லின் மேல் தேவனுடைய வெளிப்பாடு அது அசையாமல் நின்று வெட்டப்படும். கல் வெளிப்பாட்டினால் என் சபையை நான் கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் எல்லாம் அதை மேற்கொள்வதில்லை. Showing that surely all the gates of hell would be against it, but shall never prevail. நிச்சயமாகவே பாதாளத்தின் எல்லா வாசல்களும் அதற்கு எதிராக இருக்கும், ஆனால் ஒருபோதும் மேற்கொள்ளாது என்பதையே அது காண்பிக்கிறது. And may I take this moment to say this, my friend, that the entire church of the living God is built solemnly upon the spiritual revelation of the Lord Jesus Christ. என்னுடைய நண்பனே, இதை கூறும்படி இந்த தருணத்தை நான் எடுத்துக் கொள்ளலாமா? அதாவது முழு ஜீவனுள்ள தேவனுடைய சபையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவிக்குரிய வெளிப்பாட்டின் மேல் பயபக்தியுடன் கட்டப்பட்டுள்ளது. No matter how educated you are, how smart you may be, how well you may think you know the Bible, Satan knows it just a lot better than you do. நீங்கள் எவ்வளவுதான் கல்வியறிவு பெற்றிருந்தாலும், நீங்கள் எவ்வளவு சாமர்த்தியசாலியாக இருந்தாலும், உங்களுக்கு வேதாகம் தெரியும் என்று நீங்கள் எவ்வளவு நன்றாக நினைத்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. உங்களை பார்க்கிலும் சாத்தான் அதை நன்கு அறிந்திருக்கிறான். But only through the revelation, God through the Holy Spirit, your tutor, revealed to you that He saves you by His grace. ஆனால் வெளிப்பாட்டின் மூலமாக மாத்திரமே தேவன் பரிசுத்த ஆவியினூடாக உங்களுடைய ஆசிரியரின் மூலமாக அவருடைய கிருபையினால் அவர் உங்களை ரட்சிக்கிறார் என்று உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. If He will reveal to you this morning by the revelation that this is the end of your suffering, this is the end of your sickness. அவர் உங்களுக்கு இந்த காலையில் வெளிப்பாட்டின் மூலம் வெளிப்படுத்துவாரானால் இதுவே உங்களுடைய துன்பத்தின் முடிவு என்றும் இதுவே உங்களுடைய சுகவீனத்தின் முடிவு என்றும் All devils out of torment will never shake that foundation. Though every doctor say it's wrong, ஒவ்வொரு மருத்துவரும் அது தவறு என்று கூறினாலும்,
வேதனையிலிருந்து எல்லா பிசாசுகளும் அந்த அஸ்திபாரத்தை ஒருபோதும் அசைக்க முடியாது. For upon this rock I'll build my church, and the gates of hell cannot prevail against it. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. Though it would be against it, yet it cannot prevail. For when the enemy comes in like a flood, the Spirit of God will raise a standard against it every time. அது அதற்கு விரோதமாய் இருந்தாலும் அதே சமயத்தில் அது ஜெயங்கொள்ள முடியாது. ஏனென்றால் வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் ஒவ்வொரு முறையும். You see it? You get it? Now, Jesus being revealed to the disciples. நீங்கள் அதை காண்கிறீர்களா? உங்களுக்கு அது புரிகிறதா? இப்பொழுது இயேசு சீஷர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறார். Look in the Garden of Eden. When Cain brought an offering in worship, the same as Abel did. He worshiped. He paid to the church. He sacrificed. ஏதேன் தோட்டத்தில் பாருங்கள், ஆபேல் செய்தது போல காயின் ஒரு காணிக்கையை ஆராதனைக்காக கொண்டு வந்தான். அவன் ஆராதித்தான், அவன் சபைக்கு செலுத்தினான், அவன் பலியிட்டான். He done every religious deed brighter, better, more fitted than what Abel did. அவன் ஆபேல் செய்ததை காட்டிலும் பிரகாசமாகவும் சிறந்ததாகவும் பொருத்தமாகவும் ஒவ்வொரு மார்க்க சம்பந்தமான செயல்களையும் செய்தான். He built a better altar. He made it prettier. He put glamour to his worship. You see that strange still working amongst the sons of Adam? அவன் ஒரு மேலான பலிபீடத்தை கட்டினான். அவன் அதை இன்னும் அழகாக்கினான். அவன் தன்னுடைய ஆராதனையை கவர்ச்சியாக வைத்தான். அந்த சுவாபமானது இன்னமும் ஆதாமின் புத்திரர் மத்தியில் கிரியை செய்வதை நீங்கள் காண்கிறீர்களா? He put glamour to it with the fruits of the field and the big lilies. And he not only that, but he worshipped. There is a way that seemeth right unto a man. அவன் வயல்வெளியின் கனிகளோடும் பெரிய லீலி புஷ்பத்தோடும் அதற்கு கவர்ச்சியை உண்டாக்கினான். அவன் அது மாத்திரமல்ல, ஆனால் அவன் ஆராதித்தான். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. But what he did, he worshipped through knowledge. He worshipped not by revelation. ஆனால் அவன் என்ன செய்தான்? அவன் அறிவினால் ஆராதித்தான். அவன் வெளிப்பாட்டினால் ஆராதிக்கவில்லை. And it's possible. Get it now? Listen. You can worship through knowledge. You can go to church by knowledge that you should do it. But going to church that way is worshiping in vain. அது கூடும். இப்பொழுது அதை பெற்றுக் கொள்ளுங்கள். கவனியுங்கள். நீங்கள் அறிவின் மூலம் ஆராதிக்க முடியும். நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்ற அறிவினால் நீங்கள் சபைக்கு செல்ல முடியும். ஆனால் அந்த விதமாக சபைக்கு செல்வதென்பது வீணான ஆராதனையாகும். But when there's something happens down in your heart, ஆனால் உங்களுடைய இருதயத்தில் ஏதோ ஒன்று சம்பவிக்கும் போது that makes you love God in such a way you can't stay from the church, that's the revelation. God revealing. அது உங்களை தேவனிடத்தில் நேசிக்க செய்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வழியில் நீங்கள் சபையிலிருந்து விலகி இருக்க முடியாது. அதுதான் வெளிப்பாடு, தேவன் வெளிப்படுத்துதல். They had no Bible then. They didn't even have paper or slate to work with. They had no schools of education. அப்பொழுது அவர்களிடம் வேதாகமம் இல்லை. அவர்களிடம் வேலை செய்ய காகிதமோ அல்லது கற்பலகைகளோ கூட இருக்கவில்லை. அவர்களுக்கு கல்வி பள்ளிகள் கிடையாது. So Abel, by revelation, it was revealed to him by God that it was not beauty, neither was it the fruits of the field or apples. எனவே ஆபேலுக்கு வெளிப்பாட்டின் மூலம் தேவனால் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அது அழகல்ல, நிலத்தின் கனிகள் அல்ல, அல்லது ஆப்பிள் பழங்கள் அல்ல. That it drove them from the Garden of Eden, but it was blood, and it was revealed to him. And he went and got a lamb by revelation. He foresaw the coming of the just lamb. அது அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தியது. ஆனால் அது இரத்தமாயிருந்தது. அது அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அவன் போய் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்தான். வெளிப்பாட்டின் மூலம் அவன் நீதியான ஆட்டுக்குட்டியானவரின் வருகையை முன்கூட்டியே கண்டான். And it was revealed to him, so he got a lamb.
and by revelation offered it to God and was accepted. Amen. The whole church is built upon spiritual revelation. How beautiful. அது அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. எனவே அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை பெற்றான். ஒரு வெளிப்பாட்டினால் அதை தேவனுக்கு பலியிட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முழு சபையும் ஆவிக்குரிய வெளிப்பாட்டின் மேல் கட்டப்பட்டுள்ளது. எவ்வளவு அழகு! Now, coming to the close, is on the mountain. And after Jesus had been an obedient child, the flesh, the lamb, had been led by the Holy Spirit, God, moving in him. எப்பொழுது முடிவின் தருணத்தில் வந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் மலையின் மேல் இருந்தனர். இயேசு கீழ்ப்படிதலுள்ள பிள்ளையாய் இருந்த பிறகு மாம்சத்தில் ஆட்டுக்குட்டியானவர் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட்டார். தேவன் அவருக்குள் அசைவாடிக் கொண்டிருந்தார். I come not to do my will, but the will of him that sent me. And the one that sent me, the Father that sent me, is with me. நான் என்னுடைய சித்தத்தை செய்யாமல் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்ய வந்தேன். என்னை அனுப்பினவர், என்னை அனுப்பின பிதா என்னோடு இருக்கிறார். And as the Father has sent me and went with me, so send I you. Not only did he send, but he went with him. பிதாவானவர் என்னை அனுப்பி என்னோடு கூட சென்றது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். அவர் அனுப்பியது மாத்திரமல்ல, ஆனால் அவர் அவரோடு சென்றார்.